நான் வந்து நம்ம வீடியோவில் எப்பயுமே சொல்வேன், திமுக காரன் அப்படிங்கிறது அதை அழிக்கிறது, திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிறது லைஃப் லாங் கண்டென்ட். அதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் வச்சு செய்யலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது அழிச்சு ஒழிக்கணும், இருக்கிற 4% அழிச்சு தின்னுட்டு அதை வந்து புதைச்ச இடத்துல புல்லு பூண்டு முளைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பான செய்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நேற்றுக்கு நடந்திருக்க அந்த வழக்கு. அந்த வழக்கின் மூலமா கிடைத்திருக்க தீர்ப்பு தான். கரூர் அந்த கூட்ட நெரிசல்ல அந்த இறந்து போன 31 பேருக்கு பணியாணை தலைவர் விஜய் அவர்கள் வழங்கினார் அப்படின்னு தெரியும். அதை வந்து எதிர்த்து நிறைய பேர் வழக்கு தொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமான ஆளு நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய அந்த தீரன் திருமுருகன் அப்படின்ற நபர் வழக்கு தொடுத்திருந்தார். அதன் விளைவாக தற்பொழுது அந்த பணியாணை அனைத்துமே ரத்து செய்திருக்கிறது மதுரை பெஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின் மீது வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்கிறாங்க. அது வந்து அவர் போட்டிக்கிட்டார்ல, அஃபிடவிட்டில் ஒரு திமுகவுடைய அறக்கட்டளை அது வந்து சேர்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த மனுஷனை தோத்து போயிட்டு கவலையில் உட்காந்துக்கிறாப்பல, ஜெயிச்சு வழக்கு போட்டுறதோட பரவாயில்ல, தோத்து போன ஆளு மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன வழக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பேரை நீ தேவையில்லைன்னா விலகி போய்க்கோ, நீ வந்து உனக்கு விருப்பம் ஏன் இந்த கட்சியில் இருக்கிற போ அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று பேசுகிற மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனடியாக நேற்று வந்து இன்னொரு தென்னகம் விஷ்ணு அப்படின்னு ஒரு யூடியூபர் தெரியும், நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டு இருக்க ஒரு வளர்ந்த கட்ட மனுஷன், ஆள் வளர அளவுக்கு உனக்கு அறிவு வளரலேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மனுஷனை நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலக்கி இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கிறோம். வாங்க இப்படி கொள்ளப்படலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இன்னொரு 3 மாசத்துக்குள்ள 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எட்டணும் அப்படின்ற கோலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி, நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட், அதாவது திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, திமுகவுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு நிறைய பட்டம் கொடுக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மனுஷனுக்கு. குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாரு. அங்கே போட்டியிட்ட இன்னொரு கேண்டிடேட் வந்து ஞானசம்பந்தம் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவருடைய அஃபிடவிட்டில் திமுகவுடைய அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு சொத்து அடிப்படையில் வரல, காமிக்கவே இல்லைங்க மு.க. ஸ்டாலின். அவருக்கு எதிராக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைக்குமானால் 4 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வந்து நீங்கள் எலெக்ஷன்லேயே போட்டி போட முடியாது அப்படின்ற தீர்ப்பு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த வழக்கில் என்னன்னா, இது மு.க. ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. அதாவது திமுக அறக்கட்டளை அப்படிங்கிறது அது ஒரு பொது நிறுவனம், பொது சொத்து. ஆனால் அவங்க குடும்ப சொத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா மக்கா பையன் பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் ஆள்றதுக்கு நல்லா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது அவங்க குடும்ப சொத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவை. ஆனால் அது வந்து லீகலாக ப்ராப்பர்ட்டிஸாக என்னன்னா அது ஒரு பொது சொத்து, அது அவருடைய சொத்தின் பேர்ல வராது. அப்படிங்கிறதுனால அந்த வாதத்தை அவங்க கரெக்டாக வச்சிருக்காங்க. இதனால இது கோர்ட்டில் பெருசாக நிற்காது. இது ஒரு பெரிய வழக்கு கிடையாது. ஏதோ ஏற்கனவே வந்து குளத்தூர்ல 2011 நினைக்கிறா அவர் வந்து பல டெலிவரி பாய்களை வச்சு, டெலிவரி பாய் இருக்காங்களா அவங்கள வச்சு நிறைய இடத்துல பணம் சப்ளை பண்ணாங்க அப்படின்ற கேஸ் இருக்கு. அந்த கேஸை தூசி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக 6 ஆண்டுகள் மு.க. ஸ்டாலின் இனிமே போட்டிட்டானா போட்டிடாம போனானே, தோத்து போனது பேர் வெக்கமான இல்லாமல் வெளில மறுபடியும் அதே ஊரில் போட்டி போட முடியுமா? அதனால இதெல்லாம் ஒரு கேஸாக பெரியா நிற்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. அதனால கேட்குறேன். அதுக்கு பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நான் பார்த்தப்பா, அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு பொண்ணு வந்து அன்பில் மகேஷ் இருக்குல்ல, அந்த அன்பில் மகேஷ் கிட்ட அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, பார்த்தீங்களா இது நடக்கிறத பார்த்தீங்களா, நான் ஒரு ஜனநாயகன் படம் பார்த்தேன், அதில் சட்டமன்றத்தில் அப்படி பண்ணார்ல அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தலைமைகள் ஆண்ட தமிழ்நாடு இது, எப்படிப்பட்ட தலைவர்கள் ஆண்ட தமிழ்நாடு இது, இப்படிப்பட்டெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு அழுது அன்பில் மகேஷ் ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷனே நட்டிப்பு அறகனுக்கு நட்டிப்பு கற்றுக் கொடுத்த அந்த பொண்ணை பாராட்டி ஆகணும்னு வச்சுக்கலாம். கூட படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையில நடந்தத படமா ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. எனக்கு என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை ஆண்டாங்க, எப்படிப்பட்ட ஆளுமைகள் நம்ம கூட இருந்தாங்க, யார் யார் தமிழ்நாடு தாண்டி ஒரு ரீல்ஸ் போட்டு கொண்டிருப்பாங்க அப்படின்றது அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய சம்பவம் நிறைய பேர் ஷேர் பண்ணி எனக்கு ஒரே ஜாலி பண்ணியிருந்தீங்கப்பா. அது நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் நிருபர் கேட்குறாரு சிடிஆர் நிர்மல்குமார்கிட்ட, இது மாதிரி எதிர்கட்சியில இருந்து அந்த மேகதாது அணையை பற்றி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னு. அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு, இதே உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போயிட்டு
மேகதாது சம்பந்தமா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மேகதாதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்களேன், அவர் பதில் சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. சரி சும்மா அப்படிதான் சொல்லுவார், அங்கே போனோம்னா பதில் சொல்லுவாங்க எதிர்பார்த்தா இதே கேள்வி உதயநிதி ஸ்டாலின் போய் கேட்குறாங்க. இதே மாதிரி சிடிஆர் சொல்றாரு, உங்களுக்கு மேகதாது பற்றி ஒன்றுமே தெரியாதமே, நீங்கள் தத்தியாமே, உங்களுக்கு ஒரு இழவும் தெரியாதாமே அப்படின்னு கேட்டங்க. பொசுக்குன்னு கதை சாத்திரி ஓடிட்டாப்ல. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிட்டது தான் ஸ்டாலினோட வேலை. மேகதாட்டு அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய கொஞ்சம் வழி உண்மையிலே அந்த மனுஷனுக்கு அதை பத்தி பிரச்சனை என்னன்னு தெரியாது, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, நானும் போட்டேன்ட்டு அந்த மனுஷன் போட்டு இருக்காப்புல. சிடிஆர் நிர்மல்குமார் பங்கம் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி முக ஸ்டாலினுக்கு ஒரு இழவும் தெரியாது. அந்த ஆளு யாராச்சும் எழுதி கொடுப்பா, இதை போட்டுக்கிட்டு நானும் போறேன்டா அப்படின்ட்டு போடுற மாதிரி குரூப் தான். அப்ப யாருக்கு ஒரு இழவும் தெரியாது. அங்க இருக்கிற அந்த குடும்பத்துல கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா உள்ள ஒரே ஒரு ஆளு கனிமொழி, அதை தூக்கி சென்டர்ல போட்டுட்டாங்க. அந்த அம்மா எப்படியாச்சும் திமுக கைப்பற்றணும் ஒரு பெரிய ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. அது சக்சஸ் நடந்துச்சுன்னா உண்மையான ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக கனிமொழி அவர்கள் வருவார். உண்மையிலே இந்த 2 ததிகளை வச்சுட்டு எப்பா இவங்களோட குப்பை கொட்ட முடியாதுப்பா, எதுக்கு சும்மா ஒரு கேள்வி கேட்டா பயந்துட்டு ஓடுறாங்க. பார்ட்டி ஃபண்டு சொன்னா ஓட்டம் திருச்சி ஓடுறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்னத்தை பேசுறது, எதிர்த்து நின்று பதில் சொல்ற அளவுக்கான ஒரு எதிர்கட்சி இருந்தாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு படத்துல ஒரு நல்ல எதிரி இருந்தாயா படமே சூப்பரா இருக்கணும், பிடிச்சட்ட மாதிரி சொல்லிக்கிறா போல. இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு நம்ம என்னத்தை பண்றது, கடந்துட்டு போது விடுங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கரூர் இஷ்யூல 42 பேர் இறந்து போனதுல அவங்க குடும்பங்களில் உள்ள ஒரு 31 குடும்பங்களுக்கு பணியாணை வழங்கினார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை எதிர்த்து நிறைய பேர் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதுல நம்மளுடைய கட்சியில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஒரு கட்சினா அந்த கட்சியோட எல்லா கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. கட்சினா ஒரு மாற்று கருத்து இருக்கத்தானே செய்யும், அதை நீங்க வச்சீங்க, அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அது வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து தீரன் திருமுருகன் அப்படின்ற மீனவர் பாசறை தலைவராக செயலாளராக இருக்கக்கூடிய அவர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அப்பொழுது உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்லிருந்துச்சுன்னா, தற்பொழுது கொடுக்கபடி நீங்க கொடுங்க, பட் இது தற்காலிகமானதா, அவங்க 1 மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்க இது விசாரிச்சு ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கும், அதற்கு பிறகு இது ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நேற்றுக்கு அதோடைய 5 மணி அளவில் அதோட தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல இது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நடந்த இந்த தவறுக்கு நீங்க வந்து பணியாணை கொடுக்கறது அப்படிங்கிறது சட்ட விதிகளுக்கே எதிரானது. இது வந்து பல இஷ்யூக்குள்ள கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூல ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்குதுன்னா அது கவர்மெண்டோட கொள்கை. இது வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் இறந்துருக்கிறாங்க, இதுக்கு எப்படி நீங்க வந்து பணியாணை கொடுத்துருக்க, இது வந்து சட்டத்துக்கு முரணானது, இது ஏற்புடையது இல்லை அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அதுபோக நம்ம சைட்லேருந்து என்ன வச்சதுன்னா, இங்க பாருங்க இது நடந்தது அப்படிங்கிறது ஒரு அரசுடைய குறைபாடு. ஏற்கனவே தூத்துக்குடி சம்பவத்தில் 13 பேர் இருந்த அவங்க குடும்பங்களுக்கு பணியாணை வழங்கினது முக ஸ்டாலின் அரசு. எடப்பாடி அவர்கள் வந்து கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடு செய்து அதுக்குள்ள மாறிச்சு. அதுக்கு பிறகு முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு பணி வழங்கப்பட்டது. ஆனால் கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை விடுத்திருந்தனர். அதனை ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையில் நடைபெற்ற அரசு நிகழ்வின் போது கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கி அதற்கான ஆணையை வழங்கினார். அது எப்படி ஒரு அரசின் குறைபாடு காரணமா ஒரு 13 பேர் இறந்து போனாங்களோ, அதே மாதிரி கரூர்ல அந்த இறப்புக்கு மிக முக்கிய காரணம் அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது, அரசாங்கத்தின் குறைபாடுகளால இறந்து போனாங்க, அதனால இது கொடுப்பது சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை கோர்ட் ஏத்துக்காம, ஏன்னு கேட்டா நம்ம சைட்ல வலுவான அந்த கருத்துக்களை வைப்பதற்கான அந்த வக்கீல் அங்க கிடையாது, அட்வொகேட் கிடையாது. இதுதான் ஒரு சரியான அட்வொகேட் அவங்க வைக்கணும்ல. ஏனென்றா நாம் தமிழர் கட்சி சார்பாக கிளாடிஸ் நினைக்கிறேன், அவர் வச்ச பல கருத்துக்களை அந்த ஜட்ஜி ஏத்துக்கிற அளவுக்கு அவர் வச்சிருந்தார், வலுவா வச்சிருந்தார். நம்ம வலுவா வைக்கல, அதான் ஒரு மிக முக்கிய காரணம். அவங்க பல இந்த ப்ரிப்பேர் ரூல்ஸை வச்சு இந்த ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கு, இந்த ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்குன்னு அவங்க நல்லா வலுவான வச்சாங்க. முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். தற்பொழுது அந்த பணியாணை அனைத்துமே ரத்து செய்ய மதுரை கிளை பெஞ்ச் வந்து சொல்லிட்டு, ஓகே இப்போ இன்னைக்கு வந்து 10 மணிக்கோ 11 மணிக்கோ நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் நம்ம மேல்முறையீடு பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு மேல்முறையீடு அதில் மிக முக்கியமாக பார்க்க போகிறது நமக்கு அங்கே எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி திமுக சார்ந்த ஆர்எஸ் பாரதி என்ன பண்ண போல நேராக அங்கே போயிட்டு சிபிஐ கேஸில் இருக்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தலைவர் விஜய் அவர்கள் சாட்சிகளை கலைக்க பார்க்கிறார், இந்த பணியாணை கொடுப்பதுங்கிறது ஒரு வந்து லஞ்சம் மாதிரி தான், லஞ்சத்தை வாங்கிட்டு பணியாணை வழங்கிட்டா அவங்க வந்து முரணாக பதிலளிச்சிருவாங்க, அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது கொள்கை முடிவு
முடிவு, இது ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தமிழக அரசுடைய கொள்கை முடிவு, அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிறது யார் சொன்னா? உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை எடுத்தும் இங்க பேசப்பட்டது, அதையும் நிராகரிச்சுட்டு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம உச்சநீதிமன்றம் போறோம். உச்சநீதிமன்றம் போனது பிறகு சப்புன்னு 4 இருக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எத்தனை வட்டத்துக்கு நான் பதில் சொல்ல முடியும்? அதுதானே உச்சநீதிமன்றம் சொல்லும். ஏற்கனவே நான் வழங்கிய தீர்ப்பு ஒரு மாநில அரசுடைய கொள்கை முடிவை நான் தலையிட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. இப்ப மறுபடியும் உச்சநீதிமன்றம் போனா எடு செருப்ப அயோக்கியா பாயிலோட எத்தனை வட்டம் வருவீங்களா, வேலை வந்துட்டீங்களான்னு வச்சிருக்கீங்களா அப்படின்னு யார் சொல்லுவா? ஜட்ஜே சொல்லுவார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தீர்ப்பு கொடுத்து வழங்கியிருக்கேன், இது மாநில அரசோட ஒரு கொள்கை முடிவுன்னு, அதை நான் எப்படி தலையிட முடியும் மறுபடியும் வந்து அப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. இது சிம்பிள். இதுதான் நடக்க போகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு மேலே எங்கே போறீங்க நானும் பார்க்குறேன். இதில் மிக முக்கியமாக பார்க்க போகிறது நாம் தமிழ் கட்சியுடைய இது. இந்த நாம் தமிழ் கட்சிக்காரன் அந்த புல்லுருவை ஏன்டா போட்டு புலந்து அவனை குழி தோண்டி புதைக்கணும்னு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்? ஏன் நாம் தமிழ் கட்சி ஒன்றுமே 4% வச்சுருக்க நாம் தமிழ் கட்சிக்காரன் போட்டு ஏன் அடிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. அவா பினாரசியில் ஊறி போனால் அயோக்கிய பயிலுவாங்க. இந்த 41 பேர் இறந்த அந்த நாள்ல இருந்து ஒரு 10-15 நாள் எடுத்துக்கிடுங்க. இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பவனம் கார்த்தி, சீமான், இவங்க எல்லாம் என்ன பேசினாங்கிறத ரீகால் பண்ணுங்க. அந்த அப்படியே டைம் மிஷின் வரைக்கும் பின்னாடி போங்க. ஐயோ 41 பேரை துள்ள துடிக்க கொண்டுட்டீங்க. அந்த குடும்பம் நெருக்கதியா நிக்குது. பிஞ்சு குழந்தைய இறந்துட்டாங்க. அவங்களுக்கு யாரு பொறுப்பு? அவங்க குடும்பம் எப்படி உருப்படும்? அப்படி இப்படின்னு எவ்வளவு பேசினாங்க இவங்கெல்லாம். இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒன்று கிடைக்க போகணும்னு தடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் பினாரசியல்ன்றேன். அன்னைக்கு அந்த குடும்பத்தினோட நிற்கிறோம். அந்த குடும்பத்துக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் கிடைக்க செய்வோம். அரசாங்கத்தை புஷ் பண்ணுவோம், அவங்களோட முன்னேற்றத்துக்கு புஷ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்த இதே அயோக்கிய கூட்டம் தான் இன்னைக்கு அந்த உயர்நீதிமன்றம் போய் அவங்களுக்கு கிடைத்த அந்த வேலைகளை பறித்திருக்கிறது. இப்ப புரிஞ்சுக்கிடுங்க இந்த திருட்டு பயலோ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலோங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கிடுங்க. அவங்களுடைய டபுள் ஸ்டாண்ட் இதே இருக்கலாம். அன்னைக்கு கரூர் விஷயத்துல நேரடியாக அங்கே போய் சீமான் இவங்க எல்லாமே அங்கே போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம், எங்கள் வழியை நாங்கள் உங்களுக்கு போராடுவோம்னு சொன்னாரா இல்லையா சீமான்? சீமான் வெளில வந்து என்ன சொன்னார் அந்த பேட்டியில்? கடைசி வரைக்கும் இந்த குடும்பங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், இந்த குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசை வந்து நாங்கள் புஷ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்வோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு புதுசாக ஒரு அரசு பதவியேற்று அந்த கூட்டங்களில் இறந்தவங்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் பணியாணை வழங்கியிருக்கிறாருன்னா அதை வரவேற்கணுமா இல்லையா? அதை வரவேற்காம இந்த நாம் தமிழர் கட்சி கோர்ட்டுக்கு போயிட்டு அதை தடை வாங்கியிருக்குன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு. இவங்களுக்கு திமுக ஆட்சியில் வந்திருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு திமுக ஆட்சியில் வந்திருந்தா கூட பெரிய பிரச்சனை கிடையாது, நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். இவங்களுக்கு தாவேக ஆட்சியில் வந்தது, விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்துட்டாங்க போது தான் இவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அதனை இதே 13 பேர் இறந்து போனாங்கல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில், அப்போ பணியாணை வழங்கப்பட்டதில்ல, அப்போ போய் கேட்க வேண்டியதானே? இது வந்து எதுக்கு நீ பணியாணை வழங்குறீங்க, இவ்வளவு லட்சம் மக்கள் காத்திருக்கிறாங்க வேலைகளுக்காக, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணியாணை இப்போ ஏன் வழங்குறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வழக்கு தொடுக்க வேண்டியதானே? இதே திருச்சி சுர்ஜித் அப்படின்ற ஒரு பையன் ஆழ்துளை கிணத்துல வந்து இறந்தவங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு அரசு பணியாணை வழங்கப்பட்ட இதே மாதிரி தமிழகத்தில் பல இடங்கள்ல கருணை அடிப்படையில் பணியாணை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கேட்காத இதே மாதிரி திருட்டு குறுப்பு திரள்நிதி திருடுவதற்குன்னா முன்னாடி போய் நிற்பாங்க. தவிர ஒரு குடும்பங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்குறோன்னா அதை தடுப்பதற்கு இவர் எவ்வளோ பெரிய எச்ச அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த முடிவு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அந்த பணியாணை அப்படியே போகட்டும், நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னொரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தலான்றாங்க. முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது. முடிவு சரியோ தவறோ தலைவர் அவர்கள் முன் வச்சிட்டாரு, அதற்கு பிறகு பின் வைக்கக்கூடாது. இதை உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த 31 பேருக்கும் மறுபடியும் பணியாணை வழங்கப்படும். இதே வீடியோவில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல, இங்க பாருங்க உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, சீமானை செருப்பால் அடித்து விரட்டி இருக்கிறது அப்படின்னு இதே வீடியோவில் நான் சொல்லுவேன். அதற்கு பிறகு இந்த சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நேற்று ஒரு ஆடியோ ஒன்றும் வெளியாயிருக்கும், பரவி இருக்கும். அதுல வந்து அரிமா செந்தில்நாதன் அப்படின்ற ஒரு நபரை வந்து நீங்க அனுப்பிடுங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தருமபுரியில் சேர்ந்த சில மாவட்ட நிர்வாகிகள் வற்புறுத்தினாலும் அதுக்கு ஃபோன் பண்ணி கட்சியில் இருந்தால் இருந்துக்கா, இல்லைன்னா போ வேற கட்சிக்கு போ, என்ன பண்றத நான் அப்படிதான் இப்போ நானே வரேன்னு சொல்லுவியா அப்படின்னு தெனாவட்டா பேச ஒரு ஆடியோ ஒன்று வெளியா இருக்கும். ஆமா, நீங்க வெளியேறி போக வேண்டியதானங்க. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறங்க. உங்க போர்க்கொடியில எங்கிட்ட கிழிச்சு தூர போடுங்க. சொல்றதை கேட்டு இருந்தது செய்ய முடியல செய்யுங்க, இல்ல வேணாம்னா வெளியில போங்க, அவ்வளவுதானே. இந்த அரிமா செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குடிபெயர்ந்தவர், இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த ஒரு நபர். நாம் தமிழ் கட்சியுடைய குருதி கொடை செயலாளராக இருக்கிறார். அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. என்கிட்ட குருதியை பல இடங்கள்ல அந்த பிளட் இருக்குல்ல, பிளட்டோட குருதி கொடைனா அதுதான் இந்த ரத்தம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கும் ஒரு தலைவராக இருக்கிறாரு, செயலாளர் இருக்கிறாரு. அந்த ரத்தம் கொடுக்குறாங்கல்ல, அதை பல இடங்களில் விற்றதா இவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இவர் புதுசாக இவர் மாவட்ட நிர்வாகி பொறுப்பை ஒரு இழவு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை அவங்களோட எதிர்க்கிறாங்க. இவர் சரியில்லைங்க, நிறைய இடங்களில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு எதிர்த்ததற்காக அவரை நீ எதுக்கு எதிர்க்கிற, நான் சொல்றதை செய், நான் கேட்டு நான் என்ன சொல்றேன் அதை கேட்டுட்டு நீ வேலை செய்யற பாரு அப்படின்னா போ
வேற கட்சியில் நீ சொல்றதுல எவன் கேட்கணும் அவன் கட்சிக்கு போ அப்படின்ற ஒரு அதிகார துணியில பேசுறத பார்க்குறோம். ஒரு கட்சியில ஜனநாயக ரீதியா ஒரு எல்லா மாவட்ட சேர்ந்து ஒரு நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அது பரிசீலிக்கணும்ல, பரிசீலிக்கலாம் கிடையாது. நான் எடுக்கிற முடிவு தானே அது கரெக்ட், நீ வேணா போய்கடா அப்படின்ற ஒரு அதே மாதிரி தான் தென்னகம் விஷ்ணு அப்படிங்கிறது. தென்னகம் விஷ்ணு வீடியோக்களை நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணி இந்த பாருங்க இந்த வளர்ந்த கட்டம் எப்படிலாம் பேசுறான் பாருங்க நம்ம தலைவரை அப்படின்ட்டு நிறைய அனுப்பியிருக்கீங்க. இந்த த்ரிஷா இஷ்யூலாம் நிறைய மாதிரி விமர்சித்து பேசியிருந்தா தென்னகம் விஷ்ணு எனக்கு தெரியும். இந்த மாதிரியான வாய்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா செமட்டடியாக அடிச்சு அனுப்புவாங்க அப்படிங்கிறது தெரியும். அவர் பல ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சியில் ஒரு தமிழ் பற்றாளர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, தமிழ் பற்றாளர், நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுவார். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு நேற்றுக்கு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதிவு தூக்கி வீசிட்டாங்க அந்த மனுஷனை. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா சில வீடியோக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்கள் பிஜேபியுடைய ஒரு மேடையில் தோன்றினார் அப்படிங்கிறது தெரியும். அது சாதாரண ஆட்கள்லாம் கூட உட்காந்துல்ல, பக்கத்தில் ஒரு ஏற்கனவே இந்த இரிடியை விற்று இடல மாட்டிட்டு போலீஸ் கேஸில் மாட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கலாம். அவன் கூட உட்காந்து தலைவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகிருக்கும், நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய பிஜேபி மேடையில் சரத்குமாருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டார். அதை எதிர்த்து கேள்வி கேட்டது இது சரியில்லைங்க, அந்த மேடையில் நம்ம போய் ஏன் உட்காரணும் அப்படின்னு அங்கே அந்த தவற தென்னக விஷ்ணு அவருடைய வீடியோவில் பதிவிட்டார். இருந்தாலுமே அது பாஜக இருக்கக்கூடிய மேடை இருந்தாலும் இந்த சமயத்துல போயிட்டு ஒரு மேடையில் நிக்கிறது எப்படி பாக்குறது? இல்ல அது நீங்க சொல்றீங்க புரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஆமா அவருமே அதுதான் என்ன சொல்லுறாரு, தொடர்ச்சி விமர்சனத்துக்காக. ஆமா அப்படிங்கும் போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை அந்த கல்யாண நிகழ்ச்சி செஞ்சு உதயநிதி அவர்களை செஞ்சதா இருக்கணும், தொடர்ச்சியா விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆமா அப்ப சீமான் அவர்கள் ஏன் தவிர்க்காம இருக்கணும், அதாவது சரி பண்ணிக்கணும், ஏன் தவிர்த்து போக கூடாது? இது எனக்கு சரியா படல அப்படிங்கிறது அந்த கட்சியில் உள்ள ஒரு நபர் பதவிட்டார். அதற்கு பிறகு பாரிசாலன் உங்களுக்கு நல்லா தெரியும், லாரி கூட மோதும் பாரி கூட மோதாதுன்னு இந்த உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியவாதி கடைந்தெடுத்தா அந்த மனுஷன் தமிழ் தேசியத்தில் ஊறி போன ஒரு ஆள், அவர்கிட்ட போட்டி ஜெயிக்க முடியாது யாரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தமிழ் தேசியவாதி. அவங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதி. அதனால சீமான் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா நீ போலி தமிழ் தேசியம் பேசுற, நீ தமிழ் தேசிய பிச்சை எடுக்கிற, தமிழ் தேசியத்தை வச்சு நீ திறநிதி திருடங்கிற விஷயம்லாம் பாரிசாலனுக்கு தெரியும். அதனால உண்மையான தமிழ் தேசியவாதி என்னைக்குமே நாம் தமிழ் கட்சியில ஒதுங்கிதான் இருப்பான். போலி தமிழ் தேசியம் பேசுறவங்க தான் நாம் தமிழ் கட்சியில் இருப்பான். அப்படி உள்ள அந்த பாரிசாலனுக்கு நம்மளுடைய விஷ்ணு இருக்காருல, நாம் தமிழ் கட்சியில் உள்ள விஷ்ணு அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். அது ஒரு ரீசன். இந்த ரெண்டு ரீசன் ஏற்கனவே இந்த வீடியோவில் சீமானே எடுத்து நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு ஒன்று தூக்கிக்கிறாயா, பாரிசாலனுக்குலாம் நீ வாழ்த்து சொல்லுவியா, அவன் நமக்கு பிடிக்காது, அவன் உண்மையான தமிழ் தேசியம் பேசுறான், நான் உண்மையான தமிழ் தேசியம் பேசுறான் ஞானா வேலை அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. இது திராவிட கட்சிடா, திராவிட கட்சியோட வேண்டாம் தமிழ் தேசியம் பேசுறான்னு தூக்கி பாய் நினைக்கிறேன். இது திராவிட கட்சியா மாறிட்டே எப்பயோ அப்படிங்கிற காரணத்தினால விஷ்ணு அவர்களை தூக்கி இருக்கு. அது ஒரு கட்சியில பல ஆண்டுகளாக அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு மனுஷன், வேற்று சிந்தனை, அதுவும் ஒரே தமிழ் தேசம் தான், உண்மையான தமிழ் தேசம், போலி தமிழ் தேசம். போலி தமிழ் தேசத்தில் உள்ளவன் ஒரு உண்மையான தமிழ் தேசத்தில் உள்ளவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டுங்கிற ஒரே காரணத்தினால அந்த பையனை அடுத்த செகண்ட்ல கட்சியை விட்டு தூக்கி வீசுற அளவுக்கு உனக்கு அதிகார திமிரு இருக்கும்னா இந்த கட்சியை அழித்து ஒழிக்கப்பட வேணுங்கள எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்கும் போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இன்னைக்கு இந்த சீமான் அவர்கள் கொழுத்து அலைகிறாங்கயா. 10 கோடி ரூபாய்க்கு உனக்கு இடம் வாங்கிறதுக்கு உனக்கு ஏது காசு? அது ஏன் நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் கேட்க மாட்டீங்க? வெளிநாடுகள்ல பல நாடுகள்ல அரபு நாடுகள்ல சம்பாரிச்சு மாசம் பணம் அனுப்புறவங்க விட்டா போயிடும். உங்களை என்ன சொல்றதுனே தெரியல. இந்த நாம் தமிழ் கட்சியில் உள்ள அந்த தம்பிகளை கொஞ்ச நாள் யோசிங்க. நம்ம அண்ணன் சொகுசா ஒரு வாழ்க்கை வாழ்றான். சீமான் உனக்கு ஒரு 10 கோடி ரூபாயில இடம் வாங்குறாரு, தான் புள்ளைய 1.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறாரு, 2.5 லட்சம் ரூபாய் மாசத்துல ஒரு வீட்டு வாடகையில் இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நாம் தமிழ் கட்சியில் உள்ள தம்பிகள் யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்வி பல காலமா இருக்கு. கேட்டா மட்டும் திரும்ப போறாங்களா? அந்த அளவுக்கு அறிவு இருந்தா அவன் அந்த கட்சியில் இருக்க போறான். நம்ம வரட்டு கத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்றான். அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் உள்ள ஆட்கள் இருந்தா எப்பயோ கட்சி காலியாயிட்டு வெளில வந்துருக்குமியா. இன்னைக்கு ஏன் இதை மாதிரியான இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாம் தமிழ் கட்சி சிக்க போகுது? கட்சி அழிஞ்சிருக்குன்றான். ஏற்கனவே நம்மளுடைய களஞ்சியம் அவர்கள் அப்படிதான் வேற ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருந்த உண்மையான தமிழ் தேசியவாதி. சரி ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி, நம்ம சேருவோம் அப்படின்னு உள்ள சேர்ந்தாரு. கடைசியில் இவங்களுடைய பாடு தெரிஞ்சுக்கிட்டு போக்கத்தவன்ட்டு வந்துட்டா போல களஞ்சியம். இதே மாதிரி நிறைய தம்பிகள் இன்னும் வர இருக்கிறார்கள். பொறுத்திருங்கள். இந்த நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் புல்லு பொண்ணு கூட இல்லாமல் அடிக்கிற அடியும் தெரியாமல் புதைக்கிற இடம் தெரியாமல் ஒரு நாள் புதைஞ்சு கிடக்கும்.